ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 8 நம்ம பார்த்தோம். ஸோ கொஷின்ஸ் பார்த்தோம், அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ தான் இது. ஸோ 45 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 45 கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து போஷான் மா அப்படின்றது வந்து நியூட்ரிஷன் எவ்ரி மந்த். ஸோ ஒரு வருஷமும் இந்த மாதம் நியூட்ரிஷன் மந்த் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து எந்த மாதம்? ஸோ எவ்ரி இயர் த மந்த் ஆஃப் செப்டம்பர் வந்து செலிப்ரேட்டட் ஆஸ் ராஷ்ட்ரிய போஷான் மா அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ ஆன்சர் வந்து செப்டம்பர் பி. நெக்ஸ்ட்டு ஜாவ்லின் த்ரோ டே. ஸோ ஜாவ்லின் த்ரோ டே பார்த்தீங்கன்னா என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஆகஸ்ட் 7. ஸோ ஒலிம்பிக்கோட கோல்ட் வின்னிங் மெடலிஸ்டான நீரஜ் சோப்ரா அவரோட ரிமெம்பரன்ஸ்க்காக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 7 ஜாவ்லின் த்ரோ டே அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எவர் G20 மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் எம்பவர்மெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா இட்டாலியில் சாண்டா மார்கரிட்டா அப்படின்ற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ வந்து இட்டாலி. நாய்சல் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் 2021 செஸ் டோர்னமெண்ட்டை யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் பன்னீர்செல்வம் இனியன். ஸோ பி இனியன் தான் வந்து அந்த ஓப்பன் டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணது. நெக்ஸ்ட்டு லடாக்கோட ஸ்டேட் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ லியோபட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து மேக்னா கார்ட்டா. ஸோ மேக்னா கார்ட்டா வந்து 18 மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா வந்து குயின்ஸோட ப்ரக்ளமேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. 1858. நெக்ஸ்ட் வந்து வர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். ஸோ வர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1878. இல்பர்ட் பில் வந்து 1883. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணது 1885. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணது 1885. இல்பர்ட் பில் வந்து 1883. வர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிகோ ரிவோல்ட். இண்டிகோ ரிவோல்ட் என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1859 to 60. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸ்லேவரி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் அபாலிஷ் பண்ணது வந்து 1843. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் 4 2014 கொஷின் பேப்பரில் இது கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியாவில் வந்து இருக்கனால ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இந்தியாவிலேருந்து ரிமைனிங் 4 கொஷின்ஸை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இண்டிகோ ரிவோல்ட், ஸ்லேவரி இந்தியாவில் அபாலிஷ் ஆனது, மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை தி கவுன்சில் ஆஃப் இந்தியா 1835. ஸோ ஆன்சர் வந்து 1835 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. Another important founding member was WC Banerjee, who was elected as first president. So WC Banerjee, the first president of INC. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷனும் வந்து குரூப் 4 2014 கேட்டிருந்தாங்க. இதை ஆல்ரெடி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இந்தியாவும் கவர் பண்ணியிருக்கோம். 11th ஓல்டு ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் 19 விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டமும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்மளோட பிளேலிஸ்ட் லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ விஜயநகர் எம்பையர் வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ விஜயநகர் எம்பையர் வாஸ் ஃபவுண்டட் பை ஹரிஹரான் புக்கா இன் 1336. ஸோ ஆன்சர் வந்து 1336 பி. நெக்ஸ்ட் பாமனி கிங்டம். ஸோ பாமனி கிங்டம் வந்து ஃபவுண்ட் பண்ணது அலாவுதீன் பாமன் ஷா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சங்கம ரூலர்ஸோட ஃபேமிலி டெய்டி. சங்கம ரூலர்ஸ் வந்து சைவைட்ஸாக இருந்தாங்க, விருப்பாக்ஷா தான் அவங்களோட ஃபேமிலி டெய்டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் முகமது கவான் வந்து பர்ஷியன் மர்ச்சன்ட். ஸோ ஆப்ஷன் டி பர்ஷியா. நெக்ஸ்ட் கிருஷ்ணதேவராயா வந்து பிலாங்டு டு எ துலுவா டைனாசிட்டி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ 3 நம்பர்ஸோட இந்த ரேஷியோ 3:4:5 அப்படின்னா
ஸோ அந்த 3 நம்பர்ஸை 3x 4x 5xன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட எல்சிஎம் 2400ன்னு சொல்கிறாங்க. ஸோ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 60x. ஸோ 60x இஸ் ஈக்குவல் டு 2400. எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதில் ஒன்றுத்தையும் 40 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தோன்னா இதோட காமன் ஃபேக்டர் 40ன்றனால HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து 40. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 40. இது இந்த ஆப்டிடியூடில் இருக்க 5 கொஷினுமே குரூப் 4 2014 வந்து நம்மளுக்கு கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். So find the simple interest in the amount due on 6,750 for 219 days at 10% per annum. So simple interest ஓட formula வந்து PNR by 100. So principal வந்து 6,750. Number of yearsல தான் நம்ம எழுதுவோம். So அதனால 219 by 365 days வந்து number of years. R is equal to 10. இது எல்லாத்தையும் substitute பண்ணோம்னா simple interest வந்து 405. Answer வந்து option C. Next, two numbers differ by 5. So a minus b வந்து 5. அதோட ப்ராடக்ட் வந்து 336. ஸோ ab is equal to 336. அதோட sum வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ a plus b தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே a minus b is equal to 5 so a is equal to 5 plus b. So 5 plus b into b is equal to 336. So the equation formula எழுதணும்னா b square plus 5b minus 336. So இதில் வந்து b ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா b வந்து -21 இல்லை 16. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 21 + 16 வந்து 37. ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் x plus m x plus n is equal to x square plus 6x plus 5 அப்படின்னா m square n square n. ஸோ இதில் வந்து x plus m x plus n x square plus xx plus 5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும் x ஸ்கொயர் இங்கே வந்து mx nx அதுக்கப்புறம் mn. ஸோ இதில் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் எக்ஸை வெளியே எடுத்தோம்னா m plus n plus mn is equal to 6x plus 5. ஸோ இதில் வந்து இதுவும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்கனால m plus n வந்து 6 mn வந்து 5. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். m minus n is equal to square root of m plus n the whole square minus 4mn. ஸோ இதில் வந்து m plus n தெரியும் mn தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா m minus n is equal to 4 அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் அதாவது m minus n is equal to 4 m plus n is equal to 6 இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் தட் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா m is equal to 5. ஸோ இந்த m is equal to 5 திரும்ப வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா n is equal to 1. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து m square plus n square. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 1 ஸ்கொயர் 1. ஸோ 25 plus 1 வந்து 26. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 26. ஸோ டைனிங் டேபிளோட காஸ்ட் வந்து 8,400. 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும். அதோட இஎம்ஐ வந்து 875. ஸோ இஎம்ஐ 875 இன்ட்டு 10 போட்டோம் அப்படின்னா 8,750 வருது. அதோட பிரின்சிபலை கழிச்சோன்னா 350 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. ஸோ இந்த 350 இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் வந்து 8,400 அண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 10 அப்படின்றனால 10 டிவைடட் பை 12 மந்த்ஸ்க்கு 12 இன்ட்டு ஆர் போட்டோன்னா ஆர் வந்து வந்துடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5. ஸோ ஒரு கார்பரேஷனாக டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்பரேஷன்ஸ்க்கு வந்து 10 லட்சம் பாப்புலேஷன் ஆச்சு இருக்கணும். பட் சில சமயத்தில் லெஸ் தென் 2 lakhs இருக்க பாப்புலேஷன்லேயும் கார்பரேஷனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதுவும் வந்து குரூப் 4 2014 கேட்டிருந்தது. இது வந்து லோக்கல் கவர்மெண்ட் சாப்டரில் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து ரிமைனிங் 4 கொஷின்ஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்கனைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்தை வந்து பேசுகிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 40. சி வந்து ஆர்டிக்கல் 40. நெக்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து என்ன டயர் சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 3 tier சிஸ்டம். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டட் 3 tier சிஸ்டம் ஆஃப் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத் வில்லேஜ் லெவலில், பஞ்சாயத் யூனியன் பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஜில்லா பரிஷத் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ 3 tier பஞ்சாயத்தை தான் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட்ஸில் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆந்திரா ராஜஸ்தான். கார்பரேஷனோட சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர். ஸோ சி வந்து கமிஷனர். நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி, மெத்தில் புரோமைட், நைட்ரஜன் ஆக்சைடு இது எல்லாமே வந்து ஃப்ரீசர், ஏர் கண்டிஷனர், ஏரோசால்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு இருக்க ஆப்ஷனில் சிஎஃப்சி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து டேஷ் கேன் டேமேஜ் போன் மேரோ, ஸ்ப்ளீன், லிம்ப் நோட், லிக்கெமியா காஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் 131 தான் அதை வந்து காஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அயோடின் 131.
ஸோ ஆயில் ரிஃபைனரீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுற பொல்யூட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து ஆயில் ரிஃபைனரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேஸில் இருக்க அந்த க்ராப்ஸ் வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது. அதோட பொல்யூட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன். பிகாஸ் பேன் குளோரோஃபில்லை டேமேஜ் பண்ணுது, அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சூடோமோனாஸ் புட்டிடா. ஸோ இந்த கொஷனும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2014 இந்த சாப்டர்லேருந்து 2 கொஷின் வந்திருக்கு. இது என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். பொல்யூஷன் சாப்டர் தான் இது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கும். ஸோ இதுவும் குரூப் 4 2014 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் அந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். சூடோமோனாஸ் புட்டிடா வந்து யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரவர்த்தி. So creation of Pseudomonas putida, genetically engineered bacterium by Indian American scientist Dr. Ananda Mohan Chakrabarty. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் ஆஃப் இந்தியா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. ஸோ இது வந்து குரூப் 4 2014 கேட்டிருந்தாங்க. இந்த கொஷனும் ஸோ ரெண்டுமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் பிளானிங். இது வந்து ஓல்டு புக். நெக்ஸ்ட் 10th 5-year பிளானோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2002 to 2007. ஸோ இந்த சாப்டர் வந்து நம்ம கவர் பண்ணலை நம்மளோட சேனலில். ஸோ இதை வந்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ். ஸோ அதே சாப்டரில் ரிமைனிங் 3 கொஷின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் 5-year பிளான்னு பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபார்மர் சோவியத் ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆப்ஷன் சி. பிளானிங் இந்தியாவில் இருக்க பிளானிங்கை வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி இண்டிகேட்டிவ் பிளானிங். பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்றது வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான். பீரியட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 20 to 25 years. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இது குரூப் 4 2014 கேட்டிருக்காங்க. இதோட சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்கள். உங்களால் கிடைக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிம்பஸ் கிளவுட்ஸ் வந்து வெர்டிக்கல் கிளவுட்ஸ். ஸோ அதுதான் வந்து கரெக்டு. ஸோ இது இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹை கிளவுட்ஸ். ஸோ ஹை கிளவுட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிரஸ் கிளவுட்ஸ் தான் வந்து ஹை கிளவுட்ஸு. இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டஸ் லோ கிளவுட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து ஸ்ட்ராட்டஸு. அதே மாதிரி காட்டன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து குமுலஸ் கிளவுட்ஸு. வெர்டிக்கல் கிளவுட்ஸ் தான் வந்து நிம்பஸ். ஸோ வெர்டிக்கல் கிளவுட்ஸ் தான் வந்து நிம்பஸ். ஹை கிளவுட்ஸ் வந்து சிரஸ். அதுக்கப்புறம் லோ கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஸ். அதுக்கப்புறம் காட்டன் லைக் கிளவுட்ஸ். ஸோ காட்டன் லைக் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா குமுலஸ். க்ரீக் வேர்ட் கிளிமா அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா இன்க்ளனேஷனை தான் ரெஃபர் பண்ணுது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சருக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டயோர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ பி டயோர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். எல்லினோ காலத்தில் டெம்பரேச்சர் வந்து ரேப்பிடாக ரைஸ் ஆகும். எந்த கோஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அலாங் த கோஸ்ட் ஆஃப் பெரு அண்ட் ஈக்குவடர். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் எந்த கிளவுட் அசோசியேட்டட் வித் ரெயின்ஃபால் தண்டர் லைட்டனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் தண்டர் லைட்டனிங் வந்து குமுலஸ் கிளவுட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 41 வந்து தமிழ் 5 கொஷினு. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னது யாருன்னா சச்சிதானந்தன். ஸோ ஏ வந்து சச்சிதானந்தான் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து மெத்த வணிகலன். ஸோ மெத்த வணிகலன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியம் மிகுதியான வணிக கப்பல்கள். ஸோ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன போது இருமையும் ஏற்பன. இது வந்து நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நன்னூல். நெக்ஸ்ட் வந்து உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. ஸோ இது வந்து புறநானூரில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர். அதை தான் வந்து இந்த அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை இந்த புறநானூற்று பாடல் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ புறநானூறு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து காசி கண்டம். ஸோ காசி கண்டம் அப்படின்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் வந்து காசி கண்டம். காசி காண்டம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. காசி காண்டம் வந்து காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல்.
ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டிஸ்கிரிப்பன்சி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எந்த பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.